ஹை ஃப்ரெண்ட்ஸ், தி குட் விச் ட்ராமாவோட 9வது பார்ட் தான் பார்க்க போகிறோம். சன்கி போலீஸ்க்கு கால் பண்ணி ஒரு பையன் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை அடிச்சிட்டான். அதனால் அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னு ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சன்னியை பிடிச்சி என்ன நீ பண்ணிக்கிட்டு இருக்க, போலீஸ்க்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா முதல்ல பிரச்சனையில் மாட்டுறது நீ தானே சொல்லுவான். சன்கி கத்தலான்ட்டு பார்ப்பாங்க, விடாமல் பிடிச்சி வச்சுக்குவான். அப்போ தான் ஊஜின் வந்திருப்பாரு. பின்னர்லேருந்து பார்க்கும்போது ரெண்டு பேரும் கிஸ் பண்ணுற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். பகல்லே இதே மாதிரி கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி விடு, நம்ம போகலான்ட்டு போக பார்ப்பாரு. சன்கி கை தூக்கி காட்டவும் ஏதோ ப்ராப்ளம்ன்றது தெரிஞ்சு கிட்ட போயிட்டு அவனை அடிச்சு கீழே தள்ளுவாரு. சன்கியை பார்ப்பாரு, ரொம்பவே பயந்து போயிருப்பாங்க. நெக்ஸ்ட் சீன்ல போலீஸ் ஸ்டேஷன்ல இருப்பாங்க. இந்த பொண்ணுக்கு நிறையவே பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்றது என்னோட வேலையா இருக்கு. என்னதான் இருந்தாலும் நீ எப்பவுமே வயலன்ஸை யூஸ் பண்ணவே கூடாது. என்னதான் உனக்கு வருத்தமா இருந்தாலும் உன்னை அமைதியா வச்சுக்கிறதுக்கு உனக்கு தெரிஞ்சிருக்கணும். அதோட நீ அந்த பொண்ணுகிட்ட பேசியிருக்கணும் என்ன மாதிரியே. ஓகேவான்னு சொல்லிட்டு சன்கியை பார்ப்பாரு. ஹஸ்பண்ட்க்கு கால் பண்ணி இதோட நான் எல்லா பிரச்சனையும் முடிச்சிட்டேன், இதுக்கப்புறமேட்டுக்கு நீங்க கவலைப்பட வேணாம், இன்னைக்கு நைட்டு நம்ம நான்வெஜ் சாப்பிடலான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எதுக்காக நான் திரும்பவும் இந்த பொண்ணுக்கு உதவி பண்ணேன், ஒவ்வொரு முறையும் நான் இந்த பொண்ணு கூட இன்வால்வ் ஆகிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லுவாரு. நீ என் கூட 9 வருஷமா அஃபேர்ல இருக்க, ஆனா உன்னோட ஒய்ஃப் ஏமாத்துறான்னு தெரிஞ்ச உடனே ரொம்பவே பதட்டம் ஆயிட்டியே, இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்பாங்க. நான் சன்னியே ரொம்பவே காதலிக்கிறேன், நீ பணத்துக்காக தானே ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, உனக்கு இதெல்லாம் புரியாது. ஆனா அவளும் நானும் டிஃப்ரெண்ட், நாங்க ரெண்டு பேரும் ஏழையா இருக்கும்போது கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், இப்போ வரைக்கும் காதலிச்சுக்கிட்டு இருக்கோம்னு சொல்லுவான். இப்பதான் எனக்கு ஒரு விஷயம் தோணுது, நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்க்கு பேர் என்னன்னு கேட்பாங்க. இது இன்னொரு காதல்னு சொல்லுவான். ஒருத்தருக்கும் அதிகமானவங்கள நீ காதலிக்கிறியான்னு கேட்பாங்க. உன்னோட வீட்டுல எத்தனை ரூம் இருக்குன்னு கேட்பான். 5 ரூம் இருக்குன்னு சொல்லுவோம். பாத்தியா, உன்னோட வீட்டுல நிறைய ரூம் இருக்கு, அதே மாதிரிதான் என்னோட இதயமும். அதுக்குள்ள நிறைய ரூம் இருக்கு, ஒரு ரூம் உனக்கு, ஒரு ரூம் சன்கிக்கு. நான் ரெண்டு பேரையுமே ஒரே அளவுக்கு தான் காதலிக்கிறேன்னு சொல்லுவான். 2 ரூம் மட்டும்தானா, இன்னும் ஏதாவது இருக்கான்னு கேட்பாங்க. இப்போதைக்கு 2 ரூம் மட்டும்தான், ஏன்னா நான் ரொம்ப ஏழையா இருக்கேன்ல, அதனாலதான். ஆனா சன்கிக்கு அஃபேர் இல்லைன்றத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நம்ம செலிப்ரேட் பண்ணலாமா, ஷாம்பைன் குடிக்கலாமான்னு கேட்பான். அவனோட கண்ணிலேயே தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி விட்டுருவாங்க. ஸ்டேஷன்ல எல்லா ப்ராசஸையும் முடிச்சதும் நன்றி சாங்னு சொல்லுவாங்க. சன்னி ஊஜினியே பார்த்துக்கிட்டு இருக்கவும் எதுக்காக இந்த பிள்ளை இப்படி பார்த்துக்கிட்டு இருக்குன்னு மனசுக்குள்ள நினைப்பாரு. உங்களாலதான் எனக்கு இந்த காயமும் ஏற்படல, ரொம்பவே நன்றி. உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டுச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்க, கண்டிப்பா எதுவா இருந்தாலும் நான் பண்றேன், இதுக்கு நன்றி கடனா பண்றேன்னு சொல்லுவாங்க. நீ எது வேணாலும் பண்ணுவியான்னு கேட்பாரு. ஆமான்னு சொல்லுவாங்க. அப்ப நான் உங்ககிட்ட இப்பவே சொல்றேன், தயவு செய்து என்னோட வீட்டை விட்டு இப்பயே போயிடுன்னு சொல்லுவாரு. கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் சன்னியை பார்ப்பாரு. பாவமா அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கவும் என்ன இந்த பிள்ளை இதே மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கு, எதனாலயா இருக்கணும் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருப்பாரு. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, உங்களோட விருப்பப்படியே நான் வீடு மாறிடுறேன்னு சொல்லுவாங்க. அந்த கண்ணை பார்த்தாலே எனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கேன்னு மனசுக்குள்ள நினைப்பாரு. கம்பெனில ஒர்க் பண்ற குவாங் ஊஜினை பார்த்துட்டு இங்க நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்பாரு. நான் கூட வேலை பார்க்குறவங்களுக்கு உதவி பண்றதுக்காக வந்தேன்னு சொல்லுவாரு. டூஹி ரிப்போர்ட் பண்ண பையன் என்னோட சொந்தக்கார பையன் தான். 2 ஃபிளைட் அட்டெண்டன்ட்க்கு நடுவில் லவ்னால சண்டை போல இருக்குன்னு சொல்லுவாரு. அந்த பையன் நம்மளோட கம்பெனில தான் வேலை பார்க்கறான்னு சொல்றீங்களான்னு ஊஜின் கேட்பாரு. அந்த பையன் டாங்ஹே ஏர்லைன்ஸ்ல ஃபிளைட் அட்டெண்டன்டா வேலை பார்க்கறானான்னு சன்னியை கேட்பாங்க. கொஞ்ச நேரம் நான் அவங்ககிட்ட பேசலாமான்னு சன்னியை கூப்பிடுவாரு. யாரா இந்த பொண்ணுன்ற மாதிரி தான் ஊஜின் பார்த்துட்டு இருப்பாரு. ஊஜினுக்கு எந்த அளவுக்கு தெரியும் நம்ம என்ன பண்ணுன்றத பத்தி, நீ அவன்கிட்ட சொல்ல தானேன்னு கேட்பாரு. எதை பத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்கன்னு சன்கி கேட்பாங்க. ஓ, நீ என்ன மிரட்ட பாக்குறியா, நீ இப்படிப்பட்டவள தான் இருப்பன்றது எனக்கு தெரியும், நான் உனக்கு உன்னோட ஷேரை கொடுக்குறேன், ஆனா இதை நீ ஞாபகம் வச்சுக்கோ, நம்ம ஒரே பக்கம் தான் இருக்கோம், உண்மை வெளில வந்துச்சுன்னா நம்ம எல்லாருமே செத்துருவோம், உனக்கு புரிஞ்சுச்சான்னு சொல்லிட்டு போயிடுவாரு. இவர் எதை பத்தி பேசுறாருன்னு புரியாமலே சன்கி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த ப்ராஜெக்ட் நல்லா இருக்குப்பா, நீ நல்லா தான் வேலை பார்த்துருக்க, காங்மீனோட ஐடியாவை பத்தி நீ என்ன நினைக்கிற, டேரி ரிலீஸ் ஆயிடுவான்னு நினைக்கிறியான்னு கேட்பாரு. ரிசல்ட்டை நீங்க வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்னு ஊஜின் சொல்லுவாரு. நீ கம்பெனியை காப்பாற்ற தான் முன்னாடி வந்த, இப்ப டே அங்கேயும் பார்த்துக்க வேண்டியதாயிடுச்சு, நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க, நீ இப்ப பண்றது எதையுமே நான் எப்பவும் மறக்க மாட்டேன்னு சொல்லுவாரு. டேரி ரிலீஸ் ஆகி வெளில வந்ததும் இப்ப நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு கேட்டுட்டு இருப்பாங்க. நான் என்னோட கோவத்தால பண்ணக்கூடாது எல்லாத்தையும் பண்ணிட்டேன், நாட்டுல என்னால கோவமான மக்கள்கிட்டையும் டாங்ஹே ஏர்லைன்ஸ்ல வேலை பார்க்குற எம்ப்ளாய் கிட்டையும் அன்னைக்கு நான் அவமானப்படுத்தின அந்த ஃபிளைட் அட்டெண்டன்ட் கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் பண்ணதை சாகுற வரைக்கும் மறக்கவே மாட்டேன், எப்பவும் செல்ஃபிஷா இருக்கவும் மாட்டேன், இதுக்கப்புறமேட்டுக்கு நார்மலான ஒரு வாழ்க்கையை தான் வாழ போறேன், சமூகத்துக்கு நல்லது செய்யறவளா இருப்பேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லுவாங்க. அப்பா நியூஸ்ல இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நீ நல்ல வேலை பார்த்துருக்கன்னு சொல்லுவாரு. கம்பெனியோட ஸ்டாக் டவுன் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன், நீங்க கவலையப்படாதீங்க, இவரோட சப்போர்ட்டோட நான் திரும்பவும் வேலைக்கு போயிட்டு எல்லாத்தையுமே சரி பண்றேன்னு சொல்லுவாங்க. முதல்ல நீ போயிட்டு சாப்பிடு, கண்டிப்பா நீ அங்க நல்லாவே சாப்பிட்டு இருந்திருக்க மாட்டேன்னு அப்பா சொல்லுவாங்க. வீடு தான் எப்பவுமே பெஸ்ட், அப்பா நன்றின்னு சொல்லிட்டு போலான்னு பார்ப்பாங்க. அப்பா ஃபைல்ஸ் எல்லாம் வைக்கவும் என்ன ஃபைல்ஸ்ன்னு எடுத்து பார்ப்பாங்க. என்னது, மேனேஜர் போஸ்டிங்காக நீங்க கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணலான்ட்டு பாக்குறீங்களா, நம்மளோட எல்சிசிக்காக ப்ரொஃபஷனல் மேனேஜரை ஹையர் பண்ண போறீங்களான்னு கேட்பாங்க. நீ போயிட்டு சாப்பிடுன்னு சொல்லிட்டு அப்பா போயிடுவாங்க. இதெல்லாம் முட்டாள்தரம், அவரு பைத்தியம் மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவருக்கு ஞாபகம் மருதி வந்துருச்சுன்னு தான் நினைக்கிறேன். டாங்ஹே ஏர்லைன்ஸ்ல நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு வேலை பார்த்ததுக்கு காரணம் எல்சிசியை நான் டேக் ஓவர் பண்ணலான்றதுக்காக தான், ஆனா வேற யாரையோ அவரு சிஇஓவா போட போறாரு, என்ன தைரியம் இருந்தா வேற யாருக்கிட்டையாவது அந்த பொசிஷனை கொடுப்பாருன்னு கத்திக்கிட்டு இருப்பாங்க. அவரு பப்ளிக்கை சமாதானப்படுத்துறன்றதை தான் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. கம்பெனி உன்னோட தானே காங்
குவாங் சொல்லுவான், இது எல்லாத்தையுமே அவர் வேணும்ட்டு தான் பண்ணிட்டு இருக்காரு. இவ்வளோ பெரிய ஷோவை என்கிட்ட சொல்லாம பண்ணிட்டு இருக்காரு. இதை பத்தி உங்ககிட்ட முன்னாடியே சொன்னாரா பாத்தியா? இது வெறும் ஷோ மட்டும் கிடையாது, கம்பெனியை என்கிட்ட கொடுக்க கூடாதுன்றதான் இப்படி பண்ணிட்டு இருக்காரு. என்ன நாய் மாதிரி கம்பெனில வேலை பார்க்க வச்சாரு. ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் என்கிட்ட கம்பெனியை கொடுக்கணும்ன்ற எண்ணமே அவர்கிட்ட இல்லைன்னு சொல்லுவாங்க. டேரி, நீ முதல்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். உன்னை முதல்ல பாரு. நீ இப்ப ரொம்பவே வீக்கா இருக்க. உன்னோட அப்பாவோட இன்டென்ஷன் என்னன்றது எனக்கு நல்லாவே புரியுது. இது மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்னு நீ எப்பவுமே யோசிச்சது இல்லையா? பணக்காரங்க குடும்பத்துல உள்ளவங்களே ஏமாத்துவாங்க, முட்டாளாக்குவாங்கன்றது உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. அதை பார்த்து நான் ரொம்பவே ஷாக் ஆனேன். நான் சாதாரண குடும்பத்துல இருந்தா வந்தேன். இதுக்கு என்ன அர்த்தம்? நான் என்ன நடந்தாலும் நான் உன் கூடவே எப்போதும் இருப்பேன். நான் எப்பவும் உன்னை ஏமாத்த மாட்டேன், எவ்வளவு மோசமான நிலைமையில நம்ம இருந்தாலும்னு சொல்லுவான். டேரி இதெல்லாம் கண்டுக்காம போலான்ட்டு பக்கமும், எங்க போற? நீ திருந்திட்டேன்றதாக நடிக்கவாது செய்யணும்னு சொல்லுவான். எதுவும் பண்ணாம வீட்லயே இருந்தானா பைத்தியம் ஆயிடும்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அசிஸ்டன்ட்ட, என்னோட ஒய்ஃப் இப்பதான் போனா, அவளை ஃபாலோ பண்ணுங்க, எந்த பிரச்சனையும் பண்ணாத அளவுக்கு பாத்துக்கோங்கன்னு சொல்லுவான். வீட்டுக்கு வந்தது ஏபி நூஜன் கிட்ட, நான் ஜிம்முக்கு போக போறேன், நீங்க போற அதே ஜிம்முக்கு தான் போறேன்னு சொல்லுவாங்க. அந்த ஜிம்ல ஃபெசிலிட்டிஸ் ரொம்பவே நல்லா இருக்குன்னு ஊஜின் சொல்லுவாரு. அக்கா உங்களுக்காக பேக்கேஜ் வந்திருக்குன்னு சொல்லவும் சங்கியை செக் பண்றதுக்காக போவாங்க. ஊஜின் எப்படியாவது கரெக்ட் பண்ணணும்னு ஃபுல் ஃபோர்ஸ்ல ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஊஜின் கண்டுக்காம போயிடுவாரு. ரூம்குள்ள போயிட்டு என்னன்னு செக் பண்ணி பார்ப்பாங்க. ஒரு பாக்ஸ் முழுக்க பணமா இருக்கும். டூயி சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்ப்பாங்க. ஸ்கை கார்டனுக்கு போ, அங்க ஒருத்தவங்க வருவாங்க, ஒன்ன நான் நினைச்சு ஒன்னு கொடுப்பாங்க, அதுலதான் என் வாழ்க்கையே இருக்குன்னு சொன்னது. குவாங் சொல்லியிருப்பார் இல்லையா, நம்ம எல்லாம் ஒரே பக்கம் தான் இருக்கோம், இந்த விஷயம் வெளில தெரிஞ்சதுன்னா நம்ம எல்லாருமே செத்துருவோம்னு சொன்னது. இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போதே அத்தை கால் பண்ணாங்க. சொல்லுங்க தங்கவும், எங்க நீ இருக்க? என்னோட போனு காணா போயிடுச்சு. ஆனா சோரங்க தான் எனக்காக கண்டுபிடிச்சு கொடுத்தா. அதுக்கப்புறமேட்டுக்கு தான் நான் உனக்கு கால் பண்ணேன். எப்ப வீட்டுக்கு வருவேன்னு கேட்பாங்க. சரிங்கத்த, உடனே நான் வந்துடுறேன்னு காலை கட் பண்ணிட்டு ரொம்பவே பதட்டத்தோட இந்த பணத்தை நம்ம எங்க வைக்கிறதுன்னு யோசிப்பாங்க. பெட்டுக்கும் பின்னாடி ஒளிச்சு வச்சுட்டு பதட்டத்தோடய வீட்டுக்கு வெளில வருவாங்க. கார் ஒன்று செம்ம ஃபாஸ்ட்டாக வந்து பிரேக்கை போடும். உங்களுக்கு என்ன கண்ணு தெரியலையா? கார் ஓட்ட உங்களுக்கு தெரியாதா? ஒழுங்காக ஓட்ட மாட்டீங்களா? என்ன பயமுறுத்திட்டீங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. காரில் டேரியும் அசிஸ்டண்ட்டும் தான் வந்திருப்பாங்க. சன்கிக்கு இதை பார்க்கும்போது ஷாக்கிங்காக இருக்கும். அதோட டேரியோட நியூஸை ஏற்கனவே டிவியில் பார்த்துருப்பாங்க. அதெல்லாம் யோசிச்சுட்டு இந்த பொண்ணு எதுக்காக வந்திருக்குன்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருப்பாங்க. பாரு, சன்கி இப்போ கங்கனம்ல தான் இருக்கான்னு தங்கச்சி சொல்லுவா. எதுக்காக அவ அங்கே இருக்கான்னு கேட்பான். அவள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்காளே, அந்த பையன் கூட ட்ரிங்க் பண்ணிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். என்னதான் இருந்தாலும் அது நம்மளோட பணம் தான். ட்ரக் வாங்கறதுக்காக வச்சிருந்த பணத்தை இப்படி பண்ணிட்டாலேன்னு அம்மா சொல்லுவாங்க. சன்கி என்கிட்ட இது எல்லாமே உண்மை இல்லைன்னு சொன்னா. எல்லாமே முடிஞ்சிருச்சு, இன்னைக்கு நைட்டு நான்வெஜ் சாப்பிடலான்னு சொன்னாலேன்னு கேட்பான். நீ ரொம்பவே அப்புறானியா இருக்க, அதனாலதான் உன்னோட ஒய்ஃப் உன்னை சீட் பண்றான்னு அம்மா சொல்லுவாங்க. உன்னோட ஒய்ஃப் மேல நீ ஒரு கண்ணை வச்சிருந்துருக்கணும். கண்டிப்பா நீங்க ரெண்டு பேரும் கூடிய சீக்கிரம் டிவோர்ஸ் வாங்க போறீங்கன்னு நினைக்கிறேன்னு சஞ்சி சொல்லுவா. நான் என்ன பண்ணேன்னு சண்டே கேட்டுட்டு இருப்பான். உனக்கு தெரியுமா, இது சண்டேவோட தப்பே கிடையாது. இது எல்லாத்துக்குமே சண்டியோட அம்மா தான் காரணம். அவங்களோட பொண்ணை அவங்க சரியா வளர்க்கலன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. டேரி, இப்ப நல்ல முல்ல எப்போதும் இப்படி பிஹேவ் பண்ணுவியா? அதே மாதிரியே பண்ணுன்னு அசிஸ்டன்ட் சொல்லுவாரு. எப்போதும் நான் எப்படி பிஹேவ் பண்ணுவேன்னு சன்கி கேட்பாங்க. டேரி சன்கியோட கணத்துல பலார்னு அறிஞ்சு, இப்ப நான் பைத்தியம் ஆயிடுவோம் போல இருக்கு. என்னோட மைண்ட்ல ரெண்டு பேர் தான் வந்துகிட்டு இருக்காங்க. ஒன்னு நான் ஒரு பொண்ணு மேல இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் ஊத்துறேன்ல அந்த பொண்ணு, இன்னொன்னு நீ தான் டூஹின்னு சொல்லுவாங்க. சன்கி ஒன்னும் புரியாத மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அசிஸ்டன்ட் சன்கியை முட்டி போட வைப்பாரு. நான் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் நீ 2 ஃபிளைட்ல போனேன்னு நான் கேள்விப்பட்டேன். நான் உன்னை கம்பெனியோட மாடல் ஆக்கிட்டேன்றதுக்காக உன்னால என்ன வேணாலும் பண்ண முடியும்னு நினைச்சிட்டு இருக்கியா? உன்னோட சுயநினைக்கு வா. உன்னோட நாள் கூடிய சீக்கிரம் முடிய போகுது. நீ கம்பெனியோட மாடலா இருக்கிற கான்ட்ராக்டரை ரினியூ பண்ணணும்னு சொன்னில. ஆனா உங்ககிட்ட என்ன வேலை சொல்றோமோ அதை நீ ஒழுங்காவே பண்ண மாட்டேங்கிற. எதுக்காக அவளை இன்னமும் கம்பெனிலேயே இருக்க விட்டுருக்க? நாளைக்கு நீ அவளை எப்படியாவது ரெசிக்னேஷன் லெட்டரை எழுத வைக்கிற. அப்படி நீ பண்ண வைக்கலன்னா இது கண்டிப்பா முடியவே போறது இல்லைன்னு சொல்லுவாங்க. சன்கி ஒன்னும் புரியாத மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. சன்கியோட அம்மா சானாவில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்கள பக்கத்தாக குடும்பத்தோட வந்திருப்பாங்க. சண்டே உனக்கு என்னாச்சுப்பா, உடம்பு சரியில்லையான்னு கேட்பாங்க. உனக்கு உண்மையாவே தெரியாதா, இல்ல உன்னோட பொண்ணு மாதிரி தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கியா? மூன்சுக், நான் சொல்றத கேளு, இவன் தான் உன்னோட புது மருமகன்னு சொல்லி போட்டோவை காட்டிட்டு இருப்பாங்க. அம்மாவுக்கு இதெல்லாம் கேட்கும்போது ஷாக்கிங்கா இருக்கும். சண்டேவை பார்ப்பாங்க. அசிஸ்டன்ட் சன்னியை வீட்டுக்கிட்ட ட்ராப் பண்ணிட்டு, நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னல, டேரி சீக்கிரமாவே ரிலீஸ் ஆக போறான்னு. உங்ககிட்ட அந்த ஃபிளைட் அட்டெண்டை ரிசைன் பண்ண வைக்க சொல்லியிருந்தா. ஆனா நீ அதை பண்ணவே இல்லை. அதனாலதான் நான் ஏர்போர்ட்க்கு வந்தேன். டூஹி, நீ எதுக்காக இதை பண்ணவே இல்லைன்னு கேட்பாரு. எப்பவுமே இதே மாதிரிதான் நடக்குமான்னு சன்னி கேட்பாங்க. டேரியோட மூடு எப்பெல்லாம் சரியில்லாம இருக்குதோ அப்பெல்லாம் நீ முட்டி போட்டு அமைதியா இருக்கணும், எதுவும் பேசவே கூடாது. நீ அந்த பொண்ணோட ரிசக்னேஷன் லெட்டர் எடுத்துட்டு வந்தீங்கன்னா டேரி உனக்கு ரிவார்ட் கொடுப்பான்னு சொல்லிட்டு போயிடுவாரு. சன்னி ஃபிளாஷ்பேக் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஒரு நாள் நைட் தூங்கிட்டு இருக்கும்போது டேரி கால் பண்ணுவோம். மேக்கப் பண்ணிட்டு ரெடி ஆயிட்டு இருப்பாங்க. டூஹி, இப்ப நீ எங்க போற டூஹின்னு சன்னி கேட்டிருப்பாங்க. முக்கியமான ஒருத்தவங்க கால் பண்ணிருக்காங்க, நான் இப்ப போயே ஆகணும்னு டூஹி சொல்லுவாங்க. ஆனா இப்ப 3 மணி ஆகுது, ட்ரிங்கிங் பார்ட்டினா நீ போகாதன்னு சன்னி சொல்லுவாங்க. இது ஒன்றும் ட்ரிங்க் பண்றதுக்கான பார்ட்டி கிடையாது, சிஓவோட பொண்ணு தான் எனக்கு கால் பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவே முக்கியமானது. சக்சஸ் ஆகணும்னா இன்ஃப்ளூயன்ஸ் ஆனவங்க பக்கத்துல இருக்கணும்னு சொல்லிட்டு டூஹி போயிருப்பாங்க. நான் உன்னை வானத்துல இருக்கிற ரொம்பவே அதிகமா ஜொலிக்கிற நட்சத்திரம்னு நினைச்சேன். ஆனா நீ தனியா இருட்டுல இருந்தன்றது எனக்கு இப்பதான் தெரியுது டூஹின்னு சொல்லி அழுதுகிட்டு இருப்பாங்க. டூஹி
டூஹி மனசுக்குள்ள நான் விருப்பப்பட்ட மாதிரி வாழணும்னு தான் நினைச்சேன்னு சொல்லிட்டு ஃபிளாஷ்பேக்கை யோசிச்சு பார்ப்பாங்க. நான் சாடுஹி உங்க கூட இதுக்கப்புறமேட்டுக்கு ஃபிளைட் அட்டெண்டா ஒர்க் பண்ண போறேன், உங்க கூட வேலை பார்க்கறது நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லுவாங்க. எல்லாரும் சீரியஸா மேக்கப் போட்டுட்டு இருக்கவும் இன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷலான நாளான்னு கேட்பாங்க. எந்த பதிலும் சொல்ல மாட்டாங்க. எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரோ உங்களோட அப்பீரியன்ஸை செக் பண்றதுக்காக வந்திருக்காங்கன்னு அசிஸ்டன்ட் சொல்லுவாரு. டேரி ஒவ்வொருத்தவங்க கிட்டே குறை சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருப்பாங்க. உன்னோட ஸ்கார்ஃப் பின்னாடி தான் இருக்கணும், உன்னோட ஸ்கர்ட் 1.5 சென்டிமீட்டர் மட்டும்தான் இருக்கணும், உன்னோட மேனிக்யூர் சரியே இல்லை, ரொம்பவே இன்டீசெண்டா இருக்கு, உன்னோட தலையில நீ வாக்கு கூட இருக்கல, எதையுமே சரியா பண்ண மாட்டா போல இருக்குன்னு சொல்லிட்டு டூஹியை பார்ப்பாங்க. டூஹி கிட்ட பெருசா எந்த குறையும் இருக்காது. மிஸ்டர் காங் எதுவுமே இங்க சரியில்லை, அடுத்து என்னோட ஷெடியூல் என்னன்னு கேட்பாங்க. 8 மணிக்கு நீங்க சிஎல் ஹோட்டல்ல டின்னர் சாப்பிட போறீங்கன்னு சொல்லுவாரு. டேரியோட ஷெடியூல் எல்லாத்தையும் ஒரு நோட்ல தான் எழுதி வச்சிருப்பாரு. இதை டூஹி நோட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் சீன்ல அசிஸ்டன்ட் வரதை பார்த்துட்டு காஃபியை தெரியாம கொட்டுற மாதிரி கொட்டிட்டு அச்சச்சோ கொட்டி போயிடுச்சு, மன்னிச்சிருங்க, நான் போயிட்டு தொடச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம்க்கு போயிட்டு டேரியோட ஷெடியூல் எல்லாத்தையும் போட்டோ எடுத்து வச்சுக்குவாங்க. நெக்ஸ்ட் சீன்ல டேரி என்ன நீ சொல்லிட்டு இருக்க, லூமியர் தோட தொடச்சிட்டியான்னு கேட்பாங்க. நான் சத்தியமா சொல்றேன், தோட இங்கதான் வச்சேன்னு வேலை பார்க்குற பொண்ணு சொல்லிட்டு இருப்பாங்க. தோடு டூஹியோட கையில தான் இருக்கும். முன்னாடி வந்து என்ன தைரியம் இருந்தா இவங்களுக்கு முன்னாடி இதே மாதிரி மிஸ்டேக் பண்ணிருப்பீங்க, இவங்க யாருன்றது உங்களுக்கு தெரியுமா? எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஓ ஹலோ, என்னோட பேரு சாடுஹி, நான் டாஹே ஏர்லைன்ஸ்ல தான் ஃபிளைட் அட்டெண்டா இருக்கேன். இன்னைக்கான ஈவெண்ட்டுக்கு என்னையுமே இன்வைட் பண்ணிருக்காங்க. இன்விடேஷன் லிஸ்ட்ல உங்களோட பேர் இருக்கிறதையும் நான் பார்த்தேன், அதனால நான் இதை ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். நான் கொஞ்சம் ஓவரா போற மாதிரி தான் தெரியும், ஆனா இது உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும்னு நினைச்சேன்னு சொல்லி வேற ஒரு தோட கொடுப்பாங்க. இதனால டேரிக்கு டூஹியை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். இதனாலதான் டேரி டூஹியை மாடல் ஆக்கியிருப்பாங்க, அடுத்து வைஸ் மேனேஜரா ஆக்கியிருப்பாங்க. எல்லாரும் டூஹியை மேம்னு கூப்பிட்டு வாழ்த்துக்கிட்டு இருப்பாங்க. மிஸ்டா நீங்க ரொம்பவே கம்மியான வயசுல வைஸ் மேனேஜரா ஆகியிருக்கீங்க, உங்களை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, நான் உங்களை அக்கான்னு கூப்பிடலாமான்னு ஈவன் கேட்டிருப்பா. டூஹி எதுக்கு எந்த பதிலும் சொல்லாம போய்கிட்டு இருப்பாங்க. அக்கான்னு சொல்லி கூடவே போய்கிட்டு இருப்பா. என்சியாங் குரூப்ல உள்ள என்னோட ஃப்ரெண்டை நீ ரிஜெக்ட் பண்ணியா, அவன் என்கிட்ட பர்சனலா உன்னை டேட் பண்ணுன்னு கேட்டான், அது உனக்கு தெரியாதான்னு கேட்டு கன்னத்திலே அரைஞ்சிட்டு ஏழைங்கள்ட்ட இதுதான் பிரச்சனை, நான் உன்னை நல்லபடியா ட்ரீட் பண்றேன்றதுக்காக உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் கிடையாது, நீ என்னோட நாய்னு சொல்லிட்டு திரும்பவும் அறைய வருவாங்க. நான் உங்களோட நாய் தான், அதனாலதான் வேற யாரையும் நான் ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நான் உங்களுக்கு மட்டும்தான் சொந்தம்னு டூஹி சொல்லுவாங்க. இது ரொம்பவே ஃபன்னா இருக்கு, நீ இப்படி இருக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு டேரி சொல்லிட்டு சிரிச்சுட்டு இருப்பாங்க. டூஹி சக்சஸ் ஆகணும்னு பேராசை பிடிச்சி இருந்திருக்கா, அதனாலதான் இதே மாதிரி ட்ராப்குள்ள மாட்டிக்கிட்டா, நீ இதே மாதிரி கஷ்டப்படுறதுக்கு நான் விடவே மாட்டேன்னு சன்ஹி சொல்லிட்டு இருப்பாங்க. சன்ஹி அன்சியோடாங்களா 30 நிமிஷம் இருந்திருக்காங்கன்னு சஞ்சி சொல்லுவா. அந்த பையன் அங்கதான் தங்கியிருக்கான்னு நினைக்கிறேன், கங்கனாம்ல 2 பேரும் குடிச்சிட்டு அவனோட வீட்டுக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்னு அத்தை சொல்லுவாங்க. நீங்க என்ன நடக்காத விஷயத்தெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கீங்கன்னு அம்மா கேட்பாங்க. நம்ம அந்த பையனோட வீட்டுக்கு போகலாம், அதுக்கப்புறமேட்டுக்கு தான் சன்ஹி எவ்வளோ பணத்தை அவங்கிட்ட கொடுத்துருக்கான்றது தெரிய வரும், அப்ப நான் பொய் சொல்றேன்னா உண்மை சொல்றான்றது தெரியும்னு அத்தை சொல்லுவாங்க. இது இன்னும் கன்ஃபார்ம் ஆகவே இல்லை, இதே மாதிரி பேசிட்டு இருக்காதீங்கன்னு அம்மா சொல்லுவாங்க. அதனால தானே நம்ம போயிட்டு செக் பண்ண போறோம்னு அத்தை சொல்லுவாங்க. அம்மா வெயிட் பண்ணுங்க, இப்ப அவங்க இருக்கிற இடம் என்ஷியன் ஏர்போர்ட் கிட்ட தான் இருக்கு, அந்த பையன் யாருன்றது எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன், டாங் ஏர்லைன்ஸ்ல பைலட்டா இருக்காரு, கம்பெனியோட மாடலாவும் அவர் தான் இருக்காரு, நான் கன்ஃபார்மா சொல்றேன், அப்படிப்பட்ட பையனை எப்படிதான் சன்னியை கரெக்ட் பண்ணாங்கன்னு தெரியலன்னு சஞ்சி சொல்லிட்டு இருப்பா. சஞ்சி நீ வார்த்தையாலேயே மத்தவங்களை கொன்னுடுவ போல இருக்கே, இது மாதிரிலாம் பேசிட்டு இருக்காதானே அம்மா சொல்லுவாங்க. நாங்க இப்ப எது வேணாலும் சொல்லலான்னு அத்தை சொல்லிட்டு இருப்பாங்க. நீ என்னோட பொண்ணை பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்க, கண்டிப்பா இந்த முறை நான் உன்னை சும்மா விட போறது இல்லைன்னு அம்மா சொல்லுவாங்க. நீ சொல்றது உண்மையா, நான் சொல்றது உண்மையான அந்த பையனை கண்டுபிடிச்சு அவங்கிட்டயே பதில் கேட்கலான்னு அத்தை சொல்லுவாங்க. சண்டே இது வாரு தானேன்னு சஞ்சி கேட்பாங்க. அவனை பார்த்தோன்னா தலையை இடிச்சிட்டு இருப்பான். அத்தை சன்னிக்கு கால் பண்ணுவாங்க. அத்தைன்னு சொல்லவும் என்ன இதுக்கப்புறமேட்டுக்கு அதே மாதிரிலாம் நீ கூப்பிடாத, நீ அஃபேர் வச்சிருக்கன்றத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் வந்துகிட்டு இருக்கேன், எங்கேயும் போயிடாதான்னு சொல்லுவாங்க. என்ன நீங்க வீட்டுக்கும் வெளில இருக்கீங்களான்னு சன்னி கேட்பாங்க. உஜின் குளிச்சுட்டு வந்து கண்ணாடியில முகத்தை பார்த்துக்கிட்டே கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட் பொறுமையா இருக்கிறதால தான் கிடைக்கும், பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தால கிடைக்காது, நான் பொறுமையா இருந்ததால டூஹியை வீட்டை விட்டு துரத்திட்டேன், திரும்பவும் அப்பத்தியான்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே திரும்ப திரும்ப அப்பத்தியான்னு இருப்பாரு. சன்னி அந்த பாட்டிக்கிட்ட பாசமா நடந்துகிட்டது, உங்க விருப்பப்படியே நான் வீட்டை விட்டு போறேன்னு சொன்னது, இது எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு இருப்பாரு. அப்பத்தியான்னு சொல்லுவாரு. காலிங் பெல் சவுண்டு கேட்கவும் இந்த நேரத்துல யார் வந்திருப்பான்னு சொல்லிட்டு ஆன் பண்ணிட்டு யாருன்னு கேட்பாரு. இது அவனோட வயசு என்னன்னு சொல்லிட்டு ஹலோன்னு அத்தை சொல்லுவாங்க. ஏற்கனவே வீடியோ கால்ல அத்தையை பார்த்து இருந்திருப்பாரு இல்லையா, உன்னோட கெஸ்ட் தான் வந்திருக்காங்கன்னு சொல்லி கதவை திறந்து விட்டுருவாரு. குடும்பத்துல உள்ள மொத்த பேரும் வந்து சன்னியை பார்த்து ஷாக் ஆயிட்டு இருப்பாங்க. உண்மையாவே இந்த பையன் தானே சஞ்சி சொல்லிட்டு இருப்பா. பாரு எப்படி நீ ட்ரெஸ் போட்டிருக்க, மேக்கப் கூட பண்ணிருக்க, உன்னோட முகம் வேற செவந்திருக்கு, 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு அத்தை கேட்பாங்க. நீங்க 2 பேரும் அஃபேர் வச்சிருக்கீங்கன்றது இன்டர்நெட்ல வைரலா போய்கிட்டு இருக்குன்னு சஞ்சி அப்லோட் பண்ண போட்டோவை காட்டிட்டு இருப்பா. பொறுக்கின்னு சொல்லி சண்டே ஊச்சின்னு அடிப்பான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.